ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, இந்த விகாரம் இதோட அம்சம் கூட இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பயிற்சி சொல்லுங்க பாபா அப்படின்னு கேட்டதுக்கு, பாப்தாதா என்ன பயிற்சி சொல்கிறாங்கன்னு கேட்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி பிராமணர்கள் சீரீஸில் பாப்தாதா என்ன சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம், கேட்போம். பாப்தாதா சொல்கிறாங்க, பிராமணன் என்றாலே அழிவற்ற தந்தையிடமிருந்து அழிவற்ற வாழ்த்துக்களை அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே பிராமணர்களாக ஆகியிருக்கோம்னா யார்கிட்ட இருந்து வாழ்த்துக்கள் அடைகிறோம்? அழிவற்றவர், அழிக்கவே முடியாத அந்த தந்தைகிட்ட இருந்து நம்ம அழிவற்ற, அதாவது அழியவே அழியாத வாழ்த்துக்களை அடைகிறோம். அப்போது பாப்தாதா சொல்கிறாங்க, இன்றைக்கி எல்லா குழந்தைகளையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். நாலாபுறங்கள்லையும் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகள், நீங்கள் எல்லாருமே புது விருத்தி, புது திருஷ்டி, புது சிருஷ்டியின் அனுபவத்தை செஞ்சிட்ருக்கிறீங்க. இது இந்த மாதிரி குழந்தைகளோட அன்பான வாழ்த்துக்களை அந்த குழந்தைங்களுக்கு வாழ்த்துக்கள் நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாருமே உங்களோட உள்ளத்துலேருந்து ஒரு தூர்தர்ஷன் உள்ளபூர்வமாக பார்க்குறீங்க இல்லையா, அந்த உள்ளபூர்வமாக அது ஒரு தூர்தர்ஷன் மாதிரி. அந்த உள்ளத்துலேருந்து நிகழ்காலத்தில் தெய்வீக காட்சியை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. அது யாரை பார்த்துட்டு இருந்தீங்க? பாப்தாதாவை பார்த்தீங்க. எல்லார் கண்ணு முன்னாடியும் பாப்தாதா தெரிகிறாங்களா? பாபாவும் பிரம்ம பாபா ரெண்டு பேருமே இணைஞ்ச அந்த ரூபம் தெரியுதா? அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தீங்க. அதே மாதிரி பாப்தாதா கூட எல்லா குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டே இருந்தார். அனைவரின் அந்த எல்லா குழந்தைகளோட அந்த புதுமையான ஆர்வம், உற்சாகம் நிறைந்த அந்த உள்ளபூர்வமான பாடல், அது ஒரு ராகம் மாதிரி எனக்கு கேட்டுகிட்டே இருந்துச்சு, எங்களுக்கு கேட்டுகிட்டே இருந்ததுன்னு பாப்தாதா சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் விதவிதமான அன்பு நிறைந்த பாடல் பாடிக்கிட்டே இருக்கீங்க. அன்பாக இருக்குது, அதை கேட்கும் போது ரொம்ப அன்பாக பாடிக்கிட்டே இருந்தீங்க. பாப்தாதா கிட்ட எல்லாரும் நல்லா பாட்டு பாடினீங்க, அன்பாக இருந்தது. அதனால் அதுக்கு கைமாறாக ரெஸ்பான்ஸ் நான் திரும்பவும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இப்போது கொடுத்துட்ருக்கேன். அது என்னன்னா, இந்த புது ஆண்டு இது உங்களுக்கு புது ஆண்டு, புது ஆர்வம், புது உற்சாகம். ஒவ்வொரு நேரத்துலேயும் உங்களுக்கு இந்த தெய்வீக தன்மையை கொண்டு வருவதற்கான சதா கால வாழ்த்துக்கள். நீங்கள் உங்களுக்கு இந்த தெய்வீக தன்மை வரணும் உங்களுக்குள்ள. ஏன்னா நீங்கள் தானே தேவதைகளாக இருந்தீங்க, மீண்டும் தேவதைகளாக ஆகிட்டுருக்கீங்க. அதுக்காக தான் இந்த தெய்வீக தன்மையை கொண்டு வரத்துக்காக பாப்தாதா என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, உங்களுக்கு வாழ்த்துக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் சதா காலமும். இன்றைக்கி புது ஆண்டின் காரணமாக மட்டும் வாழ்த்துக்கள் கொடுக்கல, ஆனால் எப்பயுமே அழிவற்ற பாபாவின் அழிவற்ற அன்பை கடைபிடிக்கக்கூடிய குழந்தைகள் இந்த சங்கமயுகத்தில் ஒவ்வொரு நேரத்துலையும் வாழ்க்கையில் புதுமையை கொண்டு வரக்கூடியவர்கள். அழிவற்ற பாபாவின் அழிவற்ற அன்பை கடைபிடிக்கக்கூடியவர்கள். அவர் நமக்கு அன்பாக சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு, ஸ்ரீமத்து கொடுத்துருக்காருன்னா அந்த அன்பான ஸ்ரீமத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு தான் எப்படின்னா சங்கமேகத்தில் ஒவ்வொரு நேரத்துலேயும் புதுமையை கொண்டு வருவாங்க அவங்க. ஏன்னா அவங்க இந்த வாழ்க்கை ரொம்ப புதுமையான ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு நேரமும் பகவானோட வாழக்கூடிய நேரம், அவரோட வாழ்த்துக்களை அடையக்கூடிய நேரம். அப்போது ஒவ்வொரு நேரமும் புதுசாக இருக்கணும். ஒவ்வொரு நேரத்துலையும் அழிவற்ற பாபாவின் அழிவற்ற வாழ்த்துக்கள். பாபா சொல்கிறாங்க, பாப்தாதா இன்றைக்கி விசேஷமாக குஷி நிறைந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருந்தேன். பிராமணர்கள் உங்கள் எல்லாத்துக்கும்
ஏன்னா பிராமண வாழ்க்கையின் பாலனைக்கு ஆதாரமே உங்களை நான் எப்படி வளர்க்குறேன் அப்படின்னா வந்து இந்த வாழ்த்துக்கள் மூலமாக தான். உங்களுக்கு வாழ்த்துக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், அதன் மூலமாக தான் உங்களை வளர்க்குறது. வாழ்த்துக்களின் குஷி மூலம்தான் நீங்கள் வந்து அந்த வாழ்த்துக்களை நீங்கள் அடைஞ்சு நீங்கள் அந்த குஷியில் தான் முன்னேறி போயிட்டே இருக்கீங்க. தந்தையின் சொரூபத்தில் ஒவ்வொரு நேரத்துலேயும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இப்போது ஆசிரியர் ரூபத்தில் ஒவ்வொரு நேரத்துலேயும் இப்போது தந்தையின் சொரூபத்தில் உங்களுக்கு எப்படி ஒவ்வொரு நேரத்துலேயும் வாழ்த்துக்கள் கிடைக்குது, அதே மாதிரி தான் ஆசிரியர் ரூபத்தில் ஒவ்வொரு நேரத்துலையும் உங்களுக்கு சபாஷ் சபாஷ் அப்படின்ற அந்த வார்த்தை உங்களுக்கு வாழ்த்துக்கள்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த சபாஷ் சபாஷ்னு நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கொடுக்க கொடுக்க நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றவர்களாக ஆகிக்கிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி சத்குருவின் ரூபத்தில் ஒவ்வொரு நீங்கள் செய்யக்கூடிய சிரேஷ்ட செயலின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எளிதாக மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையின் அனுபவத்தை வச்சுக்கிட்டே இருக்குது. சத்குருவோட ரூபத்தில் உங்களோட ஒவ்வொரு சிரேஷ்ட செயலின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எளிதாக கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. பாக்கிய விதாதா பகவானின் குழந்தைகளாக ஆகியிருக்கீங்க இல்லையா? அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ வாழ்த்துக்கள். பாக்கிய விதாதா பகவானின் குழந்தைகள், அதாவது சம்பூர்ண பாக்கியத்திற்கு அதிகாரிகளாக ஆகிட்டீங்க. அந்த பாக்கியத்துலேயும் சம்பூர்ண பாக்கியத்துக்கு அதிகாரிகளாக நீங்கள் ஆகிட்டீங்க. மனிதர்கள் வந்து விசேஷ நாட்களுக்கு மட்டும் விசேஷமாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி ஏதாவது தீபாவளி வருது, பொங்கல் வருது, இல்லைன்னா நியூ இயர் வருது, ஏதாவது அந்த டைமில் மட்டும் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு வாழ்த்துக்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஹாப்பி தீபாவளி அப்படின்னு. ஆனால் வந்து பாப்தாதா சொல்கிறாங்க, உங்களுக்கு இந்த சங்கமேகத்தில் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காலமும் விசேஷமானது தான். உங்களுக்கு எப்பயுமே நான் வாழ்த்துக்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். என்னை வந்து நீங்கள் எப்போ நினச்சாலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இந்த சங்கம யுகமே விசேஷமான ஒரு யுகம், அதுவும் வாழ்த்துக்கான யுகம். அமிர்த வேளையிலையும் தினமும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அடைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? அமிர்த வேளையில் அதிகமான வாழ்த்துக்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க. அதனால் இந்த சங்கம யுகம் வந்து அவ்வளோ பாக்கியம் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஒவ்வொரு நொடியும் அப்போ எவ்வளோ முக்கியமானது. ஒவ்வொரு நொடியும் நம்ம இறைவனோட நம்ம அம்மா அப்பாவோட வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போது ஒவ்வொரு நொடியும் நம்மளுக்கு வந்து வாழ்த்துக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, சபாஷ் கொடுக்குறாங்க நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு. ஆனால் அன்பான அந்த வழிபடி நடக்கிறவங்களுக்கு ஈஸியாக அந்த வாழ்த்துக்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த விகாரங்களோட அம்சம் கூட இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பயிற்சி பாப்தாதா சொல்ல போகிறாங்க. அது என்னென்னா, இன்றைக்கி பாபா சொல்கிறாங்க முரளியில், இனிமையான குழந்தைங்களே, உங்களை வந்து மலர்களின் அரசனாக ஆக்குவதற்காக தான் நான் வந்திருக்கேன். அதனால் இந்த விகாரங்களின் எந்த ஒரு துர்நாற்றமும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட அந்த நாத்தம் அடிக்கவே கூடாது உங்கள் மேலேருந்து. பாபா கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, விகாரங்களின் அம்சத்தை கூட சமாப்தி செய்வதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டும்? பாபா சொல்கிறாங்க, நிரந்தரமாக நீங்கள் வந்து உள்நோக்கு முகம் உடையவர்களாக இருப்பதற்கான முயற்சி செய்யணும். நிரந்தரமாக இருக்கணும், நிரந்தரமாக உள்நோக்கு முகமாக இருக்கணும். நீங்கள் ஒரு உலகத்தில் உள்ளே வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். இங்கே என்ன நடந்தாலும் சரி, உள்நோக்கு முகம்னாலே வினாடியில் சரீரத்துலேருந்து விடுபடுவது. முதல்ல வந்து இந்த சரீரத்துலேருந்து விடுபட்டு இருக்கணும். ஆத்மா நான் அஷரீரியாக இருக்கிறேன், நான் ஒரு ஆத்மான்னு உணரணும். இந்த உலகின் விஷயங்கள் முற்றிலுமே மறந்துடணும். இந்த உலகத்தில் இங்கே இதை இருக்குது, அங்கே கண்ணு முன்னாடி அது நடக்குது, இது எல்லாமே மறந்துடணும்.
நான் ஒரு ஆத்மா. அப்புறம் உடனடியாக ஒரே நொடியில் ஒரே வினாடியில் பறந்து மேலே போயிடணும் பரந்தாமத்துக்கு. இந்த பயிற்சியின் மூலம் விகாரங்களின் அம்சம் முடிஞ்சுவிடும். அதாவது இப்போ நீங்கள் முழுமையாக இந்த உலகத்துலேருந்து அப்படியே விடுபட்டு பரந்தாமத்திலே வாழணும். பரந்தாமத்தில் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நம்ம அப்பா கண்ணு முன்னாடி, அவர் முன்னாடியே நம்ம இருக்கிறோம். அவர்கிட்ட இருந்து அந்த சக்திகள் ஆத்மாவாகிய நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. நான் அசரீரியாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம எவ்வளோ நேரம் விரும்புகிறோமோ அவ்வளோ நேரம் இங்கே இருக்கணும். இந்த மாதிரி இருந்தோன்னா இந்த விகாரங்களின் அம்சம் கூட இல்லாத மாதிரி நம்மளை விட்டு அது விலகி போயிட்டே இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் இருந்தால் தானே, இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தால் தானே அதோட அந்த தாக்கம் நமக்கு ஏற்பட்டு திரும்பவும் விகாரத்துக்கு மூழ்கி விடுற மாதிரி ஆயிடுது. அதனால தான் பாப்தாதா சொல்கிறாங்க, நீங்கள் எந்த காரியம் வேணால் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் செஞ்சிட்ருக்கும் போது இடையிடையே கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வச்சு நீங்கள் இந்த மாதிரி உள்நோக்கு முகமாக ஆகணும். இந்த பயிற்சி நீங்கள் பண்ணணும் நல்லா. இப்போது 1 மணி நேரம் இருக்குன்னா அந்த 1 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம், முதல்ல ஆரம்பிக்கும் போது 1 நிமிஷம், அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம், அந்த மாதிரி முதல்ல அப்படியே 1 நிமிஷம் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே இங்கேயே இருக்கவே கூடாது, முழுமையாக பரந்தாமத்திலே இருக்கணும். ஆத்மா நான் சரீரம் இல்லாமல் அசரீரியாக இருக்கேன், பரமாத்மா கிட்டேருந்து அந்த சக்திகள் எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. 1 நிமிஷம் அங்கேயே இருக்கணும். அதுக்கப்புறம் திரும்பவும் இங்கே இந்த உலகத்தில் என்ன காரியம் செய்கிறோமோ அதை செய்யலாம். அப்போது முற்றிலும் அமைதி நிலவணும். அந்த டைமில் உண்மையாக நான் இந்த உலகத்துலேருந்து விலகி வந்துட்டேன் நான் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, அவ்வளோ ஒரு அமைதி நம்ம அனுபவம் செய்ய முடியும். எந்த ஓசையும் இருக்கக்கூடாது, இந்த உலகமே இல்லாதது போல் ஆகிடணும். என் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த உலகமே இல்லாதது போல் நானும் மற்றும் பாபா அந்த மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு விகாரங்கள் அந்த கொஞ்சோண்டு அம்சம் கூட அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் இதை தொடர்ந்து பண்ணணும். பாப்தாதா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே முதல்ல அசரீரி ஆகி அந்த நினைவிலே அமருங்க. இப்போது சரீரத்துலேருந்து விடுபடுங்க, நான் ஒரு ஆத்மானு உணர்ந்து அமர வேண்டும். கூடவே இந்த சிருஷ்டி சக்கரத்தையும் நினைவு செய்யணும். பரந்தாமத்தில் இருந்தோம், அதுக்கப்புறம் சத்யுகம் வந்தோம், அந்த சத்யுகம் திரேதாயுகம் அதில் நிறைய பிறவி எடுத்தோம். அப்படியே துவாபரிகத்தில் அப்படியே இந்த கலியுகம், இப்போது திரும்பவும் பிராமண பிறப்பு. அந்த துவாபரிக டைமில் நம்ம பூஜைக்குரிய ஆத்மாவாக இருந்தோம். அங்கே அதுக்கப்புறம் இப்போ பிராமணர்களாக ஆகியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் ஃபரிஸ்தாவாக ஆகும். ஃபரிஸ்தாவாக இப்போ ஆகிறதுக்கான முயற்சி செஞ்சிகிட்டே இருக்கோம். அப்படியே திரும்பவும் பறந்தாமல் போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த 84 பிறவி சக்கரத்தை நல்லபடியாக சுற்றணும். ஆனால் யார் இதை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா 84 பிறவிகளும் எடுத்தவங்க தான் புரிஞ்சிக்க முடியும். 84 பிறவியே எடுக்கலை அவங்க இங்கே இதை புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க, அவங்க இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க, அவங்க வரவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் இதை நல்லபடியாக நினைவு செய்யுங்க. ஏன்னா இதுதான் சுயதர்சன சக்கரம்னு சொல்லப்படுது. இதன் மூலம்தான் அசுர சிந்தனைகள் அழிந்துரும். அசுர சிந்தனைகள் தான் அங்கே பக்தியில் அப்படி காமிச்சிட்டாங்க. அசுரர்களோட தலையவே வெட்டிட்டாங்க. அசுரர்களை அந்த வம்சம் அந்த இதை அவங்கள கால் கடியில் படுக்க வச்சு கத்தியை வச்சு வெட்டினாங்க அப்படின்ற மாதிரி அம்மனுக்கு அந்த மாதிரி காமிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் அசுரர்களை வெட்டுறது கிடையாது.
உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அசுர சிந்தனை, ஒரு எண்ணத்தளவில் கூட வந்து அந்த சிந்தனை வரக்கூடாது. அப்போது வந்து நீங்கள் இந்த உலகத்தையே நீங்கள் இல்லை அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா வந்து அப்போ அந்த அந்த எண்ணம் வந்து வெட்டப்படுது. இந்த ஞானம் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் இப்போ கிடைக்குது. நீங்கள் வீட்டிலேயே இருந்தாலும் சரி, இல்லறத்துலேயே இருந்தாலும் நீங்கள் இப்போ வந்து தாமரை மலர் போல தூய்மையாக ஆகணும். பகவானோட மகா வாக்கியமே இதுதான். நீங்கள் இந்த ஒரு பிறவிக்கு முழுமையாக தூய்மையாக ஆவது தான் உங்களோட எதிர்காலத்தில் நீங்கள் 21 பிறவிகளுக்கு தூய்மையான உலகத்தில் எஜமானர்களாக ஆக முடியும். இந்த ஒரு பிறவி முழுமையாக நீங்கள் தூய்மையாக இருக்கணும். விகாரங்கள் ஏதாவது வந்தாலும் இந்த சுய தரிசன சக்கரத்தை சுற்றி வெட்டணும். நான் இப்போது சத்யுகத்துக்கு போயிட்டுருக்கேன், சத்யுகத்தில் இருக்கேன், இந்த உலகத்தே நான் இல்லை. ஏன்னா சத்யுகத்தில் வந்து விகாரமே கிடையாது, அதே மாதிரி பரந்தாமத்துலேயும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி எப்படியாவது நம்ம ஜெயிச்சு நம்ம வந்து தூய்மையாக இருந்துடணும் முழுமையாக. ஏன்னா இந்த டைமில் நம்ம இருக்கும் போது முழுமையாக நம்ம தூய்மையாக இருக்கும் போது 21 பிறவி, அந்த ஒரு பிறவி இந்த சங்கம யுகத்தில், இந்த சங்கம யுகமே வந்து ஒரு சொர்க்கமான ஒரு உலகம். அது சொர்க்கத்தை விட, ஏன்னா இது முக்காலத்தையும் நம்ம உணர்ந்துருக்குறோம். எங்கே வேணால் இப்போது திடீர்னு நம்ம பரந்தாமத்துக்கு போனால் போகலாம், திடீர்னு நம்ம சத்தியுகம் போகலாம். இந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு வாழ்க்கை இந்த சங்கம யுகம். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இது வந்து முழுமையாக இது வந்து பாரதத்தில் தான் நடந்துகிட்ருக்குது. இது பாரதத்துக்கான விஷயம். ஏன்னா பாரதத்தில் தான் வந்து தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அயல் நாட்டில் வந்து காட் ஃபாதர்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து தாய் தந்தை அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் தந்தையும் வந்து இப்போ வந்து இந்த பாரதத்தை தூய்மைப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்கேன், தோட்டக்காரன் வந்திருக்கேன். ஏன்னா வந்து இந்த முட்களை வந்து மலராக்கிக்கிட்டு இருக்கேன். தந்தை வந்து மலர்கள் நிறைந்த தோட்டத்தை இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். மாயா வந்து முட்கள் நிறைந்த காட்டை தான் உருவாக்கியிருக்கு. இப்போ எங்கே பார்த்தாலும் முட்களாக இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஈஸ்வரனே உன்னோட மாயா ரொம்ப பிரபலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மாயானா என்னன்னே புரிஞ்சுக்கிறதே கிடையாது. யாராச்சும் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அர்த்தமே புரிஞ்சுக்கிறதே இல்லை. ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம் இது வந்து இந்த நாடகத்தோட விளையாட்டு. அரை கல்பம் ராமராஜ்யம், அரை கல்பம் ராவண ராஜ்யம். இப்போ மீண்டும் இந்த ராவண ராஜ்யத்திலிருந்து மீண்டும் ராம ராஜ்யத்துக்கு போகணும். அதாவது ராவணன் என்பவன் வந்து இது ஒரு மனிதன்லாம் கிடையாது. இந்த 5 விகாரங்கள் தான் மாயா. இதை தான் வந்து இந்த 5 விகாரங்களை தான் வந்து ராவணன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி மனிதர்கள் வந்து மறுபிறப்பு எடுத்து 84 பிறவி சக்கரத்தில் வரீங்க. நீங்கள் சதோ பிரதானமாக இருந்து இப்போ தமோ பிரதானமாக ஆகியிருக்கீங்க. அதனால் இப்போ மீண்டும் சதோ பிரதானமாக ஆகணும்னா இந்த விகாரங்களை நீங்கள் கொஞ்சம் கூட மனசளவில் கூட டச் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் பாபா வந்து இந்த பயிற்சியை கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சி நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக வந்து விகாரம், அதாவது நிர்விகாரியாக ஆகிடுவோம். அதுக்கப்புறம் அகங்காரியாக ஆகும். முதல்ல நிராகாரி, நிர்விகாரி, அகங்காரி. அதனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தூய்மையை இழந்துட்டீங்க. அதனால தான் வந்து அதிக பாவமே செய்கிறீங்க. பாவம் யார் செய்வாங்கன்னா தூய்மையை இழக்கிறவங்க தான். கொஞ்சம் அந்த மனசளவில் கொஞ்சம் இழந்தால் கூட வந்து நம்ம மூலியமாக ஏதாவது ஒரு பாவம் நடந்துடும். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, தேவதைகள் வந்து தூய உலகில் பாவங்கள் ஏற்படாது. அங்கே வந்து இந்த மாதிரி பாவங்களே இல்லை.
அதனால தான் வந்து இப்போ பாபா வந்து இப்போ உங்களுக்கு இந்த ஸ்ரீமத்தை கொடுத்துருக்கேன். அது 108 மாலை இருக்குது. மேலே வந்து மலர் பூ மாதிரி இருக்குது, அது வந்து சிவபாபா. மற்ற எல்லாருமே நீங்கள் தான், அதாவது நிர்விகாரி ஆத்மாக்கள். இந்த குளவி கூட இருக்குது, அதாவது குளவி வந்து இந்த புழு வந்து இது ஊன்னு பண்ணி அப்படியே அதை வந்து திரும்பவும் குளவியாக மாற்றுது. அந்த மாதிரி உண்மையாக வந்து பிராமணி, அதுக்கு பேர் வந்து பிரம்மரின்னு சொல்லுவாங்க. அப்போது பிராமணி நிமித்தமானவர்கள், அதாவது நம்ம பிரம்மகுமாரிகள். நம்மளும் வந்து பூம் பூம்னு இந்த ஞானத்தை சொல்லி சொல்லி நம்ம வந்து நமக்கு உள்ளேயே வந்து சொல்லி நம்மளுக்கு எல்லாருக்கும் சொல்லி எல்லாரையும் வந்து தேவதையாக ஆக்கணும். அதே மாதிரி தான் வந்து இந்த ஆமையும் காமிச்சிருக்காங்க. அது வந்து உள்நோக்கு முகமாக இருந்திருக்கு. அதாவது உள்ளே அடக்கிக்கிட்டு இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் தன்னை வந்து உள்ளே வச்சுக்குது. அந்த மாதிரி நம்ம வந்து உள்நோக்கு முகமாக உள்ளே இருக்கணும். வெளி உலகத்தில் வந்து வந்துடக்கூடாது. வெளி உலகத்தில் இது நடக்குது அது நடக்குது, இந்த வெளி உலகத்திலே வராமல் இருக்கணும். இந்த உலகமே இல்லாதது மாதிரி ஆகிடணும். அந்த மாதிரி அந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பக்தி மார்க்கத்தில் வந்து ஃபுல்லாக வெளிநோக்கு முகம் தான். அங்கே பாட்டு பாடுவது, அதை செய்வது, இது செய்வது, இதெல்லாம் வந்து நிறைய குழப்பங்கள் தான். ஆனால் இங்கே நீங்கள் வந்து எந்த பாட்டும் கேட்க வேண்டாம். நீங்கள் வந்து கேட்கலாம், ஆனால் வந்து யோகா பண்ணும் போது பாபாவை கரெக்டாக நினைவு பண்ணக்கூடிய டைமில் பாட்டெல்லாம் நீங்கள் வந்து எதுவும் கேட்க வேணாம். கேட்காமையே நம்ம வந்து நினைவு பண்ணணும். ஏன்னா இந்த பயிற்சி நம்ம பண்ண விகாரம் வந்து உங்களை தொந்தரவே செய்யாது. உங்களை யாரையும் வந்து தொந்தரவு செய்யலை தானே. தந்தையை நீங்கள் நல்லா நினைவு செய்கிறீங்களா அப்படின்னு அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஏன்னா பாப்தாதா சொல்கிறாங்க, தந்தை உங்களை வந்து உலகிற்கே எஜமானராக ஆக்கிக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட தந்தையை வந்து இரவும் பகலும் நீங்கள் நினைவு செய்யணும் இல்லையா. உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிராப்தி கொடுத்துட்ருக்கேன். அப்போ நீங்கள் ஆத்மானு உணர்ந்து தந்தையை நினைவு செய்யணும். ஏன்னா இப்போது புது உலகின் மலர்களாக ஆகிட்டுருக்கோம். இது முழுசாக இந்த பழைய உலகம் இது எல்லாமே இப்போது ஒரேடியாக முடிய போகிற டைம் வந்துருச்சு. அதனால் இதை வந்து உள்ளுக்குள்ளே நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். எருக்கம்பூவாக நீங்கள் ஆகிடவே கூடாது. கெட்ட எண்ணங்கள் நீங்கிக்கிட்டே இருக்கணும். இந்த பயிற்சி நீங்கள் பண்ணும் போது அந்த கெட்ட எண்ணங்கள் நீங்கிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் சாப்பிடும் போது கூட வந்து பாபாவோட மகிமையை பாடிக்கிட்டே சாப்பிடுங்க. என்னை எவ்வளோ தூய்மையாக மாற்றிருக்கீங்க, என்னை எவ்வளோ பாக்கியமாக மாற்றிருக்கீங்க பாபா, ரொம்ப நன்றி, அப்படி என்னை தூய்மையாக மாற்றிருக்கீங்க. இந்த மாதிரி மகிமை பாடிக்கிட்டே இருக்கணும். பாடி பாடி அப்படியே வந்து பாபாவோட நினைவில் இருந்தே நீங்கள் வந்து சாப்பிடணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நேற்று வந்து 3 மணி நேரம் நினைவு பண்ணேன், ஆனால் இன்றைக்கி வந்து 2 மணி நேரம் தான் நினைவு பண்ணேன். அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நஷ்டமாயிடுச்சு. இப்போது பக்தியில் கூட வந்து கொஞ்சம் ஏற்றம் கீழே மேலே ஏறுறாங்க, அப்புறம் கீழே இறங்குறாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து ஏற்றம் இறக்கம் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் வந்து எல்லாம் ஸ்டெடியாக மேலே நீங்கள் வந்து ஏறிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா வந்து உங்களோட கணக்கை வந்து பார்க்கணும். அதுலேயும் முக்கியமாக எந்த கணக்கை பார்க்கணும், எவ்வளோ நேரம் நான் நினைவு பண்ணேன் அப்பாவை. பகவானோட மகா வாக்கியமே இதுதான். அது குழந்தைங்களுக்கு தான் நான் வந்து சொல்லி கொடுப்பேன். உலகிற்கே நான் வந்து எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? பகவான்னு யாரை சொல்கிறாங்கன்னே தெரியாமல் இருக்காங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து தேகதாரி, பகவான் வந்து நிராகாரர், பரம்பிதா பரமாத்மா. அதை வந்து நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது நல்லபடியாக இப்போ நினைவு பண்ணுங்க. தனக்கு தானே வந்து ராஜ்ய திலகம் நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். ஏன்னா தந்தையை நீங்கள் நினைவு செய்கிறதுனால உங்களோட விக்ரமம் விநாசம் ஆகிடும். மேலும் சக்கரத்தையும் நினைவு செய்யணும். இப்போ எப்படி வந்து பாபா வந்து தந்தை வந்து
கல்யாணக்காரியாக இருக்கிறாரோ அதே மாதிரி தான் குழந்தைகள் நீங்களும் வந்து கல்யாணக்காரியாக இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா உங்கள் மூலமாக எப்பயுமே நல்லதே நடந்துக்கிட்டே இருக்கும். எல்லாருக்குமே இப்போ இவங்களுக்கு தான் சொல்லணும் அவங்களுக்கு தான் கிடையாது, அனைவருக்குமே நீங்கள் வந்து வழி கூறணும். பாபா மிகவும் நல்ல வழிகளை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்ல, அதை வந்து எல்லாருக்கும் அந்த வழியை காமிங்க. அதுலேயும் முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்த புரிய வைங்க. சர்வஸ்ரேஷ்ட சிரோன்மணி ஸ்ரீமத் பகவத்கீதை, அந்த பகவத்கீதையின் உண்மையான பகவான் யார்? உயர்நிலையும் உயர்ந்த பகவான் சிவபாபா தந்தை தான். அவர் தான் நமக்கு வந்து இப்போ இந்த ஞானத்தை சொல்லிகிட்டு இருக்காருன்னு சொல்லுங்கள். அப்புறம் சகோதரன், அதாவது எல்லாருமே ஆத்மாக்கள் தான் அப்படின்ற போது சகோதரனாக ஆகிறதுனால தூய்மையாக இருக்க முடியும். அதுக்காக தான் இது வந்து ஒரு யுக்தி. கெட்ட பார்வை வந்து இருக்கவே கூடாது. சில பேர் வந்து கெட்ட பார்வை இருக்கிறதுனால இப்போது இந்த ஏதாவது கடைக்கு போகிறாங்கன்னா கடலையை வந்து பார்த்து இதை சாப்பிட்றலாமா, அதை சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. ஏன்னா இந்த நிமித்த பிராமணிகளே ஒரு சகோதரருடன் அவங்க போகிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு கடலை சாப்பிட்றதுனால எந்த ஒரு பாவமும் ஏற்பட்டுறாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறாங்க, பக்குவமற்றவர்களாக இருக்காங்க, அவங்க தான் உடனே இந்த மாதிரி சாப்பிட்றாங்க, வெளியில் கடையில் வந்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறமேட்டு ஏன்னா யோகா வராது, மற்றவங்களோட அந்த திருஷ்டி பட்டுருச்சுன்னா அது வந்து ஆத்மான்னு உணரணும், இந்த உலகத்தையே மறக்கிறதுக்கு ரொம்ப உழைக்க வேண்டியதாக இருக்கும். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பக்குவமாக இருக்கணும், எந்த விகாரமும் இருக்கக்கூடாது. உண்மையாக நீங்கள் வந்து இந்த விரதமும் இருக்கணும். ஆனால் வந்து முக்கியமான விரதம் என்னென்னா இப்போது வந்து இந்த விகாரங்களின் விரதம் இருக்கணும். எல்லாம் வந்து டெய்லியும் வந்து இந்த மாதிரி சில பேர் சொல்கிறீங்க, அதாவது தூய்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து தூய்மை இழந்து கருப்பாயிடுறீங்க. அந்த மாதிரி வந்து ஆனீங்கன்னா அப்புறம் கல் புத்தி தான், உங்களுக்கு புத்தி வந்து கல்லாயிடும். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் வந்து தங்க புத்தி ஆகணும்னா இந்த விகாரத்தை மொத்தமாக நீங்கள் வந்து அதுக்கான விரதம் இருக்கணும். விகாரத்தில் நீங்கள் போகவே கூடாது. இதன் மூலம் நீங்கள் வந்து முதல் இடைக்கடை துக்கம் தான் அடைகிறீங்க. நீங்கள் வந்து அதனால் மிகப்பெரிய துக்கம். அதனால் இந்த ஒரு பிறவியில் நீங்கள் தூய்மையாக ஆகணும். பழைய உலகத்தின் விநாசம் இப்போ உங்கள் முன்னாடியே இருக்குது. பாபா வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரகிருதி, அதாவது இந்த இயற்கை வந்து தமோகணமாக ஆயிடுச்சு. ஆத்மாக்களோட அதிர்வலைகளும் எல்லாமே தமோகுணமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் மாற்றம் செய்யணும். மற்றும் இந்த இரத்த கலரையின் வாயு மண்டலம், இந்த வாயு மண்டலம் ரொம்ப அடிதடியாக இருக்குது, ரொம்ப ஒரு அகோரமாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் வந்து இதிலேருந்து பாதுகாப்பாக முதல்ல வச்சுக்கணும். மற்ற ஆத்மாக்களுக்கு ஒத்துழைப்பும் செய்யணும். உங்களை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு அந்த வாயுமண்டலத்தை தூய்மைப்படுத்தணும். புதிய உலகில் புதிய படைப்புகளை எப்படி படைக்கிறீங்கன்னா, இந்த யோக பலம் நீங்கள் அப்பாவை நினைவு பண்ணும் போது, பாபாவை நினைவு பண்ணும் போது அப்படியே இந்த வைப்ரேஷன் வந்து முழு உலகமும் பரவிக்கிட்டே இருக்குது. இதனால தான் புதிய உலகமே படைக்கப்படுது. இது எல்லாத்தையும் விசாலமான காரியம். அதனால் மனதின் சக்தி வந்து தேவைப்படுது. நீங்களே வந்து மனசை வந்து ரொம்ப சக்திசாலியாக வச்சுக்கணும். ஏன்னா இது மனசு மூலிமா பண்ணக்கூடிய ஒரு காரியம். இந்த உலகத்துக்கு நீங்கள் வந்து மனசு மூலியமாக தான் வந்து சேவை பண்ணுறீங்க. அதுவும் இந்த கடைசி நேரம் வந்து ரொம்ப அதிகமான சேவை வந்து இந்த மனசு மூலிமா தான் நடக்கும். மனசா சக்தினாலே உயர்ந்த சங்கல்பம், அது சங்கல்பத்தோட சக்தி. அதுவும் மெயினாக வந்து ஒருவரோட தெளிவான தொடர்பு இருக்கணும், பாபாவோட தெளிவான ஒரு தொடர்பு இருக்கணும்.
அப்போ தான் வந்து எல்லைக்கப்பாற்பட்ட காரியத்தில் நீங்கள் சகயோகியாக ஆகி எல்லைக்கப்பாற்பட்ட உலகத்தின் ராஜ்ய அதிகாரிகளாக ஆக முடியும். ஸ்லோகன் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, பயமற்ற நிலை மற்றும் பணிவு, இதுதான் வந்து உங்களை யோகி மற்றும் ஞானி ஆத்மாக்களுடைய சொரூபமே. பயமற்ற நிலை பணிவாக இருக்கணும், பயமற்றவர்களாக இருக்கணும், பணிவாகவும் இருக்கணும். அவ்யக்த இஷாரா என்ன சொல்கிறாங்கன்னா, பாப் தாதாவோட அன்பு ஆனந்தம் நிறைந்த அந்த ஊஞ்சலில் நீங்கள் ஆடணும். அன்பு அப்பாவை நினைவு பண்ணுறீங்கன்னா அந்த நினைவில் வந்து அன்பு ஆனந்தம் இதுலேயே நம்ம வந்து இருக்கணும். இது வந்து ஒரு சுகம் நிறைந்த ஒரு ஊஞ்சல். இந்த ஊஞ்சலில் நீங்கள் ஆடிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்பயுமே நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குஷியாக இருப்பீங்க. இப்போ எந்த ஒரு எதிர்மறையான சூழ்நிலை, மாயாவின் சலசலப்பு எதுவுமே உங்கள் முன்னாடி வரவே முடியாது. அதனால் முதல்ல வந்து எல்லாத்துலேருந்தும் விலகிய நிலை உடையவராக ஆகணும். அப்போ தான் வந்து அப்பாவோட அன்பை அனுபவம் பண்ண முடியும். இதிலேருந்து எல்லாத்துலேருந்து விலகியவராக ஆகணும். எவ்வளோக்கு எவ்வளோ விலகி 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 போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு பரமாத்மாவோட அன்பை வந்து அதிகாரமாக பிராப்தியாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த விகாரங்களின் அம்சத்துலேருந்து எங்களை முழுமையாக தூய்மையாக மாற்றிட்டீங்க பாபா. எங்களை முழுமையான அன்பாலேயே எங்களை வந்து வளர்க்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.